வெல்கம் பேக் டு ப்ரோ ஃபிஷிங் சேனல் கைஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பண்ணா மீன் பிடிக்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணா மீன் பிடிக்க போகிறோம். தண்ணி வந்து நல்லா காங்கி கிடக்கு, அதனால தான் பேய்கிட்டு இருக்கோம். கீழே பாருங்கள் எவ்வளோ ஆன சவதின்னு. புதுசாக ஒரு கம்பெனி ராடு வேறு வாங்கியிருக்கோம். இது வந்து கம்பெனியே கிடையாது, க்ரொக்கோடைல்னு ஒரு புதுசாக ஸ்டிக் வாங்கியிருக்கோம். சைஸை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இன்றைக்கி இதை வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம். வாங்க உங்களை வாங்க போய் சந்திக்க. கைஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா யாரும் ஃபிஷிங் மேலே போய்கிட்டு இருக்கோம். சவதியை பார்த்தீங்களா ஒன்றுமே பண்ணிக்கிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆகி போச்சு. பார்த்தீங்களா ஒரு குளத்தை தாண்டி நாங்கள் 4 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனோம் மீன் பிடிக்கிறதுக்கு. நாட்டு பண்ணா பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் காய்ஸ், சவதியை நடக்கவே முடியலை. 5 கிலோ செருப்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கு, நடக்க முடியலை கைஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அருவிக்கு போக முடியல. என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா, அருவியில் வந்து வெள்ளம் ஓடுது. காலை வச்சோம்னாலே கதை முடிஞ்சிடும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்ம நல்ல ரீதியில் குளத்தில் பிடிக்க போகிறோம். இதுதான் கதை. வாங்க நம்ம போய் குளத்தில் பிடிக்கலாம். சவதியில் நடக்கவும் முடியலை, 5 கிலோ செருப்பில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும்னாலும் யோசிச்சு தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. வாங்க இப்போ ஒரு நல்ல ஸ்பாட்டை பிடிச்சிட்டு உங்களை சந்திக்கேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு புழுவை பொறுக்க போகிறோம். ஓகே, நல்ல ரீதியில் ஒரு புழு எடுத்தாச்சு, பொறுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல ரீதியில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் பாருங்கள், சின்ன ஸ்டிக்கு க்ரொக்கோடைலு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் தான் கடிக்கும் கைஸ். ஒரு டெட் பாடி ஒன்று கிடாக்கி. என்ன மீன் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓ மை காடு கைஸ், இங்கே பார்த்தீங்களா எத்தா தண்டி உழுவனு, நல்ல 1/4 கிலோ இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்டி உழுவனு. மண்டை மட்டும் எவ்வளோ தண்டி இருக்குன்னு பார்த்தேன். 2 வரலோட பெருசாக இருக்குது மண்டை மட்டும். டெட் பாடி சரியாக உழுவ. சரி, இது அப்படியே நம்ம திரும்ப தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். நல்ல சைஸ் உழுவ வேறு கடிச்சிக்கிட்டு இருக்கு. மழை வேறு ஓஹோன்னு பெய்யுது ஐஸ். மிஷின் துண்டிக்கே மதிப்பு இல்லை. பாருங்க, நாட்டு துண்டியில் பருமீங்க மிஷின் துண்டிக்கு மதிப்பே இல்லாமல் ஆகிப்போச்சு. தூண்டியை சுற்றி வச்சுட்டு உட்கார போகிறேன். ஒத்த மட்டும் கிடையாது. கலர் பண்ண மாட்டிருக்கு. இங்கே பாருங்க, வேற மாதிரி அசிப்பே அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ பாருங்க கலரை பாருங்க, மக்கா வேற மாதிரி நல்ல கலரு. 1 கிலோ இருக்கும். நல்ல சைஸ் பண்ணாங்க இதெல்லாம் கலரு. டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயா வந்திருக்கு. புழுவை மாட்டி ஒன்று எரிஞ்சிட்டு வரேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஆச்சு. ஒரு ரிசல்ட்டும் இல்லை. பை வந்து அரைப்பை நிறைஞ்சிருக்கு. தான் ரிசல்ட்டு. மிஷின் தூண்டில் வந்து இன்னும் ஒன்றுமே பிடிக்கலை. பிடிச்சிட்டு இப்போ சந்திக்கேன். ஒரு கெண்டை குஞ்சாவது நான் இப்போ பிடிச்சி காமிப்பேன். பிடிச்சிட்டு உங்களை சந்திக்கேன். ஸ்டிக்கு இங்கே போட்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். நல்ல சைஸ் பண்ண ஒன்று. 2 நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம பிடிச்ச மீனை வந்து இப்போ உங்களுக்கு காமிக்க பாருங்க. ஒன்றுமே பண்ணிக்க முடியாது கைஸ். இருங்க அப்படி திரும்பி பிடிச்ச மீன் நல்ல சைஸு இருங்க. இது இப்போ எத்தனை கிலோ இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க. ஒன்றுமே பண்ண முடியாது. 4 கிலோ இருக்குது கைஸ். யாருக்கா நம்ம திராசு கேவலப்படுத்திச்சு. இதுலேயே 4 கிலோ தான் காமிக்கி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க. டாடா பை பாய்.